இந்த லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா. இது என்ன அளவுக்கு மெச்சூரிட்டியான ஒரு விஷயம்னு நீங்க இல்ல நினைக்கிறீங்க? அது ஒரு சினிமாத்தனத்தை தன்னுடைய ரசிகர்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்குன்றதுனால பண்ணாரா என்னன்னு தெரியல. அது நான் ஒரு எப்படி சின்ன விளையாட்டுத்தனம் தானே அது. அது அப்ப சின்ன அதாவது அத விளையாட்டுத்தனமா இருந்தாலும், ஆ. அது ஒரு விதமான ஒரு சரியான சிந்தனை அல்ல அது. நீங்க நீங்க லைட் ஆஃப் பண்ண உடனே அவங்க எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கிறதும், லைட்ட போட்டோனே எல்லாரும் கத்துறதும், அப்ப வந்து அது திரும்ப இத வந்து நீங்க ஒரு திரை சார்ந்த ஒரு கூட்டமாகத்தான் பார்க்குறீங்க. அங்க உங்க திரையில வந்து ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் வந்து நடிப்பாங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் வராது. அவங்க அதுக்கெல்லாம் பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ம். அவங்களுக்கு உயிர் போறதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரா நடக்கும். ஏன்னா, அது நடிப்பு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இது உண்மையான உயிர்களோட நீங்க தொடர்புல இருக்கீங்க. ம். அப்ப இங்க உண்மையா இருக்கும்போது இந்த இடத்துல சினிமாத்தனமே இருக்கக்கூடாது உங்ககிட்ட. ம். சோ அந்த சினிமாத்தன சிந்தனையும், நம்ம கூட்டத்த இவங்களுக்கு ஒரு உளவியல் வந்திருக்கும். இப்ப நான் உண்மையிலேயே சொல்றேன், விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் பெருங்கூட்டம். அந்த கூட்டம் மற்ற எதிர்க்கட்சிகள் மத்தியில பெரிய அளவு உளவியல் சிக்கல்கள உருவாக்கும். வாக்கு போடக்கூடிய மக்கள் மத்தியிலயும் விஜய் வந்துருவாரு போல அப்படிங்கிற பேச்ச உருவாக்கிருச்சு. ம். இப்ப எத்தன கூட்டம் நடந்துச்சு? 3 கூட்டம் தான் நடந்திருக்கு. 3 கூட்டம். 3 ரோட் ஷோலயே ஆட்சிக்கு வந்துருவாரு போலயா பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். ம். இவ்ளோ கூட்டம் கூடுது, எக்கச்சக்கா கூடுறாங்கயா, உயிரா இருக்காங்கயா, உண்மையா இருக்காங்கயான்னு வருது. நடுவுல பாத்தீங்கன்னா, அந்த நாகப்பட்டினத்துல மட்டும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாச்சு. ஆமா. நாகப்பட்டினத்துல கூட்டம் கம்மியான உடனே திமுகவுடைய ஐடி விங்கு, இல்ல அவருடைய எதிர்க்கட்சி ஐடி விங்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதான் பாத்தீங்களா அவ்வளவுதான். ஒரு கூட்டம் வருவான், 2 கூட்டம் வருவான். 3வது அவ்வளவுதான். கூட்டத்துல கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி ம். ஒரு உசுப்பேத்துற வேலைய நெறைய பண்ணியிருந்தாங்க. சோ சரி. நாகப்பட்டினத்துல கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சு தான் வந்துருந்துச்சு. ஆமா. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு வெறி வந்து விஜயோடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, அவரோட ரசிகர்களுக்கு வந்திருக்கும். அப்ப இந்த முறை அடுத்த கூட்டத்துல வந்து மித்த எல்லாத்த விடையும், நீங்க திருச்சி கூட்டத்த விட, இத விட பெரம்பலூர் இது எல்லாத்தையும் விடையும் பெரிய கூட்டத்த கூட்டணுங்கிற ஒரு மோட்டிவ் இவங்களுக்கு